கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை யோபு எழுதின புத்தகம் 29ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த வாரத்தின் முதல் நாள் காலவோளை கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய போக்குவரத்தை எல்லாம் காத்து ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்று வாழ்த்துகிறேன். நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையின்படி யோபு சாலமோன் ஞானியை விட மிக தெளிவான ஞானம் உள்ள ஒரு மனிதன். அவர் தீர்க்கதரிசனமாக அநேக ரகசியமான நம் காலத்துக்கு பின்பும் கர்த்தருடைய வருகையின் நாளை குறித்தும் தீர்க்கதரிசனமாக அவருடைய அனுபவத்திலே தெய்வம் யார் என்பதை அறிந்து உணர்ந்து அதை நன்றாக நம் விளங்கிக் கொள்ளும் வகையில அதை வார்த்தைகளாக நமக்கு எழுதி கொடுத்தார். அதற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களுடைய வாழ்விலே ஒரு இருளான சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இருள் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பயத்தை அடையாளப்படுத்துகிறது. ஒரு பயந்த சூழ்நிலை, திகிலும் கிளேசமும் நிறைந்த ஒரு போராட்டமான வாழ்க்கை. யோபனுடைய வாழ்க்கையின் அனுபவம் அதுதான். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், அவர் அருளின வெளிச்சம், இந்த உலகத்தின் வெளிச்சம் அல்ல, மற்றவனுடையது அல்ல, அவர் அருளின வெளிச்சம், தெய்வம் கொடுத்ததான வெளிச்சம். அதனால்தான் இயேசு சொன்னார், நான் உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் வெளிச்சத்தில் நடப்பான் என்று சொன்னார். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைகளை, இந்த கால வேளை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தின் காரியத்தை குறித்து ஒரு பயமும் கிளேசமும் நிறைந்தவர்களா இந்த கால வேளை எப்படி நடக்கும், இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும், துவங்கும் முன்பே இவ்வளவு வேதனையான காரியங்களை நாம் கேட்கிறோம் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பும் வேதனையும் உங்களுக்கு இருக்கலாம். உங்களை தைரியப்படுத்ததான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். வேதம் பொய்யல்ல, தெய்வம் பொய்யுரையாதவர், அவர் மனிதன் அல்ல, அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். யோபனுடைய வாழ்க்கையை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நீங்க கூடுகிறதான உங்க சபையிலே உங்கள் ஊழியக்காரரை கொண்டு, இல்லை அங்க வந்த ஊழியர்களை கொண்டு தெளிவாய் பல காரியத்தை, அந்த புஸ்தகத்தை வைத்து, அந்த மனிதனுடைய சரித்திரத்தை வைத்து, அவன் எழுதின வார்த்தைகளை வைத்து பல நேரங்களில் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி இருப்பார். ஆயினும் இந்த கால ஓலை இவ்வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தது உங்களை தைரியப்படுத்தும்படியா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் திரும்ப கட்டி எழுப்பும்படியாய், ஒரு தைரியப்படுத்தி உங்களை முன்னோக்கி கடந்து போக செய்யும்படியா இந்த கால ஓலை கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் அவர் சொன்னார், அவர் அருளின வெளிச்சம். பிதாவாம் தெய்வம் நம்மை நேசித்து, உங்களை நேசித்து அனுப்பின தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய வெளிச்சம் உங்கள் மேல் இருப்பதினாலே இந்த உலகத்தில் எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாம் கிறிஸ்து இயேசு உங்களை இரட்சித்தபடினாலே, அவருடைய வெளிச்சத்தினாலே உங்கள் இருளை நீங்கள் கடந்து போவீர்கள். யோபு சொன்னான், அந்த வெளிச்சத்தினாலே, அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். என்னுடைய போராட்டங்கள், நான் இழந்த, என்னை விட்டு பறிக்கப்பட்ட, இல்லையெனில் என்னை விட்டு தூரப்படுத்தப்பட்ட சகல நன்மைகளையும், அவன் ஆசீர்வாதங்களை இழந்தது மாத்திரமல்ல, பிள்ளைகளை இழந்தது மாத்திரமல்ல, சரீரத்திலே சுகத்தை இழந்தது மாத்திரமல்ல, மாறாக அவன் சகோதரர்களால், மனைவினாலே ஏளனமாய் பேசப்பட்டான். ஏற்கனவே நொந்து போய் இருந்ததான அந்த மனிதனுடைய செவியை இன்னும் வார்த்தைகள் அவனை காயப்படுத்தினது, வேதனைப்படுத்தினது.
இந்த அனுபவத்தின் ஊட இந்த கால ஓலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க. யோபுவை தெய்வம் அவருடைய நண்பருடைய வார்த்தையின்படியே விட்டுவிடவில்லை. அவருடைய மனைவி தூஷித்தது போல அவன் ஜீவனை அவன் மாய்த்து கொள்ளவில்லை. மாறாக அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று. இந்த பரிசுத்தவான்கள் இந்த இயேசுவின் நாமத்தை, நீங்களும் நானும் உச்சரிக்கிற இந்த நாமத்தை, நாம் ஆராதிக்கிற இந்த நாமத்தை அவர்கள் வாயில் அறிக்கையிட, அந்த நாமத்தின் அனுபவத்தை அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களாய் மாற்ற எவ்வளவோ பிரயாசப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அருளப்படாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பதன் நோக்கம் இந்த கால ஓலை, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பாண்டேஜ், உங்களை சுற்றி இருக்கிறதான காரியங்களை எல்லாம் உடைத்து எறிந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அவன் இருளை கடந்தது போல உங்களுடைய பிரச்சனைகளையும், உங்களுடைய வேதனைகளையும், உங்களுடைய வியாதி போராட்டங்களையும், உங்களுடைய மாந்திரிக கட்டின் எல்லா அவலங்களையும் உடைத்து எறிந்து கொண்டு கிறிஸ்து என் பலன் என்றதான சாட்சியாய் கர்த்தர் உங்களை நிறுத்தும்படியா இவ்வார்த்தையை உங்களுக்காய் அனுப்புகிறார். அதனால் இதை கேட்கிறதான தெய்வ பிள்ளையே, மனம் தளர வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். திடமனமாக யோபுவை போல உங்கள் மனதை, உங்கள் ஆத்மாவை தைரியப்படுத்துங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் அருளின நாமம் அந்த இயேசுவின் நாமம் என்று சொல்லுங்க. இந்த பூமியின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமான வல்லமைகள், உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிறதான பொல்லாத சாத்தானின் சகல வல்லமையோ அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது அது நடுங்க ஆரம்பிக்கும், அது பயந்து உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 4ஆம் சங்கீதத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். உம்முடைய ஒளியை, உம்முடைய வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணு. வேதத்தில் இருக்கிற நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய பிதாக்கள் உம்முடைய நாமம் என்னவென்றே அவரை கேட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் அருளப்படாத நாமம். எத்தனை பாக்கியவான்கள் பாருங்க நீங்களும் நானும். ஏன் பயப்படுறீங்க? இந்த நாமத்தை கர்த்தர் உங்கள் வாயிலை உச்சரிக்க கிருபை கொடுத்து இருக்கிறார், உங்களை மீட்டு இருக்கிறார், உங்களுக்காய் ஜீவனை கொடுத்து உங்களை தனக்கு சொந்தமானவர்களாய் அவர் மாற்றி இருக்கும் போது எப்படி உங்களை இருளில் விட்டு விடுவா? இந்த இருளான பயமான சூழ்நிலையில் இருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனமே, உங்களை நீதிமான் ஆக்கினவர். நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷம் என்று ஞானி எழுதுகிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான நீதிமான்களே, பரிசுத்தவான்களே, தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தெய்வ பிள்ளைய, உங்களுக்கு அருளின் அந்த இயேசுவின் நாமம் உங்களுடைய சந்தோஷமாய் இருக்கிறது. ஒருவனும் அதை கெடுத்து போட முடியாது. ஏனெனில் அது இந்த உலகத்திலிருந்து உண்டானதல்ல, அது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு அருளப்பட்டது. அதை கெடுக்கவோ எடுக்கவோ ஒருவராலும் அது சாத்தியப்படாத ஒன்றாகும். அது உங்களிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாம் அது நிலைத்திருக்கு. தைரியமாக இந்த வாரத்தை துவங்குங்கள். இந்த நாள் முதல் உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறும். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நானும் உங்களை ஆசீர்வதிக்கிற இருளில் நின்று கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் வருகிற நாளெல்லாம் உங்களை விடுவித்து உங்களை வெளிச்சத்திலே நடத்துவார். சந்தோஷமாய் உங்களை வாழ வைக்க அவர் போதுமான நாமமாய் இருப்பதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆதலால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது இப்படியாய் எழுதினார், முன்னே அந்தகாரத்தில் இருளின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை உடையவர்களாய் நாம் நடந்து கொள்வோம். போராட்டம் வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. தொடர்ந்து ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரே நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி கடந்து போக செய்ய அவர் போதுமானவர். நாம் அவருக்கானவர்களாய் நாம் காணப்படுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கை ஆகும். நம்முடைய தேவனுக்கு நிகரும் ஒப்பும் இந்த பூமியில் முன்பும் இல்லை, பின்பும் ஒருவனும் எழும்ப போவதும் இல்லை. நானே கர்த்தர் என்று டிக்ளேர் பண்ணின தெய்வம் இந்த கால வேளையில அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் அருளின நாமமாம் இயேசுவின் நாமத்தினாலே
தைரியமாய் கன்ஃபஸ் பண்ணுங்க. என் வாழ்க்கையின், என் பிள்ளைகள் வாழ்விலே, என் குடும்பத்திலே, எங்கள் ஊழியத்திலே இருக்கிறதான இந்த இருளை நான் கடந்து போவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா நீங்க இப்ப இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். பல வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். சங்கீதம் 18 அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். பரிசுத்தவான்களுக்கெல்லாம் இப்படி வேதம் இல்லை, இந்த நாமம் அவர்களுக்கு அருளப்படவில்லை. உங்களுக்கும் எனக்கும் அருளி தம்முடைய பரிசுத்த வேதத்தை நம்முடைய கரத்துல கொடுத்து இதை வாசித்து வாசித்து பலனடையும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை அருளி இருக்கிறார். இதை தொடுவதற்கு கூட பல பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே மரித்தது உண்டு. உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்டதான இக்கட்டு இல்லை. கர்த்தர் அது நின்று நம்மை விடுவித்து சுதந்திரமாய் வேதத்தை வாசிக்க கூடியதான சந்தர்ப்பத்தை, நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்க, சுகமான வாழ்வு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதற்குதான் வேதம். இந்த பூமியில் நல்ல ஆகாரத்தை விட கர்த்தருடைய ஒரு வார்த்தையில இருக்கிற பலனுக்கு ஒப்பு எதுவுமே இல்லைங்க. அதனால் நான் தைரியமாய் சொல்லுவேன், என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்திலே நான் சிறுபிராயத்திலிருந்தே 3ஆம் பெந்தெக்கோஸ்தே ஊழியக்காரனாய் நிற்கிறேன். என் தாத்தா 1923 இந்த பெந்தெக்கோஸ்தே அப்போஸ்தலனாய் அவர் திகழ்ந்தார். மூத்த பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் அவர் நன்கு பரிச்சையானவர். என்னுடைய தகப்பனும் அந்த ஊழியத்தின் பாதலை இன்றும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஏறக்குறைய 75 வயது. போன் பண்ணும்போது சொல்லுகிறார், மதியம் 3 மணிக்கு தான் ஆராதனை முடித்து வீடுக்கு வந்து சேர்ந்தேன் என்று. இப்படிதாங்க பரிசுத்தவான்கள் எல்லாம் சபையிலே, தெய்வ சமூகத்திலே நேரத்தை செலவிடுகிறார்கள். ஏன்னா மற்ற நாட்கள் நாம் பிரயாசப்படுகிறோம். அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்முடைய முயற்சிகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாஞ்சைகள் நிறைவேற வேண்டுமானால் நாம் தெய்வ சமூகத்திலே நேரம் செலவிட வேண்டும். அதை கணக்கு பார்க்க கூடாது. நேரம் பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க கூடாது. எவ்வளவு நேரம் அவர் சமூகத்திலே செலவிடுகிறீர்களோ அவ்வளவு சுக வாழ்வும், நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறும். என் அனுபவத்தின் ஊடே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நேற்று உங்களுடைய சபையிலும் ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் உங்களை திடப்படுத்தி இருப்பார். ஆயினும் இந்த கால ஓலை கர்த்தர் யோபு 29:3 கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். ஆதலால் அவர் அருளின வெளிச்சத்தினாலே, அவர் அருளின தீபத்தாலே, இயேசுவின் நாமத்தாலே இருளை நான் கடப்பேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓலை அப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்துல ஒன்றாய் வருகிறோம். ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய், குடும்பத்துக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்காக, வியாதிப்பட்டு இருக்கிறவர்களுக்காய், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கிறவர்களுக்காக, ஊழியக்காரர்களே பலர் ஆண்டவரே இந்த கால ஓலை ஆண்டவரே வேதனையின் ஊடே, கஷ்டத்தின் ஊடே, சரீர பலவீனத்தின் ஊடே நேற்று உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். அப்பா, இப்பொழுதே உமது வல்லமை யோபை பலப்படுத்தினது போல இந்த கால ஓலை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டப்பாடுகள் நின்று, அவ்வேதனை நின்று, அப்போராட்டத்தின் நின்று, அந்த இக்கட்டின் நின்று, ஆண்டவரே அந்த சஞ்சலத்தின் நின்று, கர்த்தர் யோபை கடந்து போக பண்ணினது போல உடைய பிள்ளைகளை அது நின்று கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வாரம் இவருடைய பிரயாசங்கள், போக்குவரத்து, வேலை ஸ்தலத்திலே மேன்மையும் உயர்வும் உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். தொடர்ந்து கர்த்தராம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீதிமான்களாகிய இவர்கள் தழைத்து ஓங்கி செழித்து வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி இந்த காலவோளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் பிள்ளைகளோடு இருந்து நடத்த எங்களை தாழ்த்துகிறோம். கனமும் மகிமையும் உமக்கே, மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென்.
தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய மேலான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.